எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஆதியாகமம் 43வது அதிகாரம் 14வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் வேற யோசிக்கலாம், பெரிய நபரை நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது பிரதர், எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ப்ரொமோஷனுக்காக ஒரு நபரை சந்திக்க வேண்டியது இருக்குது, எங்கள் வேலை ட்ரான்ஸ்ஃபருக்காக ஒரு நபரை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, சம்பள உயர்வுக்காக நான் பேச வேண்டியது இருக்கிறது, எங்கள் ஓனர்லாம் ரொம்ப கடினமான ஒரு ஆள், எங்கள் ஆளெல்லாம் எங்களாம் பார்த்தாங்களே மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, எடுத்த உடனே எங்கள் இருதயத்தை உடைப்பாங்க, அப்படி கடினமான ஒரு ஆட்கள், எங்களை கடினமாய் வேலை வாங்கக்கூடியவர்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ யாரை பார்த்து பயப்படுகிறாயோ அவருடைய கண்களில் உனக்கு இரக்கத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எந்த நபர் கடினமான ஆளாக இருக்கிறானோ அந்த ஆளுடைய கண்களில் இரக்கம் கிடைக்க கர்த்தர் பண்ணுவார். எந்த ஆள் உன்னை தூற்றி திரிகிறானோ அந்த ஆளுடைய கண்களில் உனக்கு இரக்கம் கிடைக்க போதுமானவராய் இருக்கிறார். யார் உன்னை வேலை விட்டு தூக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறானோ அவருடைய கண்களில் கர்த்தர் இரக்கம் கிடைக்க பண்ணவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாம் பார்த்தா எரிஞ்சு விழுறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய மனிதருடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. கர்த்தருடைய கிருபை, மனுஷ தயவிற்கு முன்பாக நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவ கிருபை. கர்த்தருடைய கண்களில் நீங்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்குமேயானால் நிச்சயம் சொல்லுகிறேன், உலகத்தில் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும், எதையும் மேற்கொள்ள முடியும். ஆனால் ஒருவேளை கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்காமல் போகுமே ஆனால் இந்த உலகத்தில் மனித கண்களிலும் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணவே மாட்டார். எந்த மனிதனும் உங்களுக்கு இறங்கவே மாட்டான், எந்த மனிதனும் நின்று பேசக்கூட மாட்டான். கடினமாய் ஒரு நடைப்பிணமாய் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் தள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருப்போம், கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். அந்த கிருபையை வைத்து இந்த உலகத்தில் நீங்கள் திருப்தியாய் வாழக்கூடிய கிருபைகளையும் தயவையும் கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக. தடைகள் எல்லாம் நீங்கட்டும், ஆச்சரியமாய் நடத்தும். ஒரு விசை கூட பிள்ளைகளுக்காய் கர்த்தரில் இறங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மாறாத கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஒரு விசை கூட இறங்கி அற்புதம் செய்யும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், புகலிடத்தில் சமாதானம், நிற்கிடத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளை யார் யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க கண்களெல்லாம் இரக்கம் கிடைக்கட்டும். மேன்மைப்படுத்தி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.